திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். நேர்களை நாம் இன்றைய பதிவில் கோடை காலத்தில் யார் எந்த மாதிரி உணவை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். இப்போ கோடை காலத்தில் நம்ம எல்லாருமே பொதுவாகவே ஒரு குளிர்ச்சியான உணவை தான் நம்ம அதிகம் எடுத்துப்போம். ஏன்னா அதிகம் சூடு நமக்கு செட் ஆகாது. ஸோ எல்லாருமே இளநீ, அப்புறமா தர்பூசணி, முலாம்பழம், கரும்புச்சாறு, மோர் இதெல்லாமே நம்ம தேடி போவோம். தேடி தேடி சாப்பிடுவோம். நமக்கு அதுதான் நமக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு, இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே எல்லா விதமான குளிர்ச்சி பொருட்களையும் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது பொறுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது உடம்பு பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ நீங்கள் அதிக குளிர்ச்சி பொருளை சாப்பிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு சளி தொந்தரவு பிடிக்கும், அடுக்கு தும்மல் வரும், இதெல்லாம் பிரச்சனை வருது. ஏன்னா அது குளிர்ச்சி அதிகமானாலே உங்களுக்கு சளி தொந்தரவு வந்துடும், இல்லைங்களா? அப்புறம் இருமல் வந்துடும், கபம் உடம்புல சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற விதமாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன்கிற கிரகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம் அதிலும் பூவன் வாழை பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூல் ஆகும். ஸோ இதே உங்களை நல்லா கூல் பண்ணிக்கும் உடம்பை. இதை நீங்கள் அதிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு எதுவும் ஆகாது, உடம்பும் குளிர்ச்சி ஆகும். யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா பலமாக இருக்கிறாரோ அவங்க பசுமாட்டின் மோர் வெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். பசுமாட்டின் மோர் வெண்ணெய் நீங்கள் எடுக்கும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். அப்புறமா நீர் சத்து உள்ள காய்கறிகள் நீங்கள் எடுக்கலாம். பூசணிக்காய், வெண்பூசணி, வெள்ளரிக்காய், அதெல்லாம் சுரக்காயெல்லாம் நீர் சத்து உள்ள காய்கறிகளை நீங்கள் எடுக்கும்போதும் உடம்பு நல்லா கூலண்ட் ஆகும். உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. இப்போ புதன்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்தயக்கீரையை உணவில் அதிகம் சேர்த்திக்கலாம். பச்சை பயிறு, பாசி பயிரை உணவில் அதிகம் சேர்த்திங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூலாகும். இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கரும்புச்சாறு அதிகம் எடுத்துக்கலாம். கரும்புச்சாறு உடம்பு கூலாகும். அதுவும் இல்லாமல் பாதாம் பீசுன்னு ஒரு பாதாம் மரத்துலேருந்து ஒரு கோந்து மாதிரி ஒரு பொருள் வரும். அதை நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதையும் நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சி ஆகும். அடுத்த சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கலாம். பழைய சாதம், அப்புறம் உங்கள் தலையில் நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுட்டிங்களா தலையில் கூலண்டாகும் பாடி. பழைய சாதம் எடுத்துக்கலாம். நொங்கு உணவுகள், பனிமர உணவுகள், பதநீர் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி ஆட்டோமேட்டிக்காக நல்லா கூலாகும். அடுத்ததாக ராகு உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுன்னா, ராகு பகவான் பலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாதுளை அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம். மாதுளை யூஸ் பண்ண உங்கள் பாடி நல்லா கருப்பு திராட்சை யூஸ் பண்ணிக்கலாம், மாதுளை யூஸ் பண்ணிக்கலாம். பாடி நல்லா கூலண்ட் ஆகும். அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். இளநீர் நீங்கள் அதிகம் குடிக்கலாம். அப்போ உங்கள் பாடி நல்ல கூலாகும், எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஆளி விதை, சியா சீட், அதை மாதிரி சீட் ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாடி நல்ல கூல் பண்ணி கொடுக்கும். ஸோ நேர்களே, இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். மிக மிக பயனுள்ள ஒரு பதிவு, எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு பதிவு இந்த கோடை காலத்தில். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.